டக் ரீப்ளேன்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த சம்பவத்தை படிச்சா தெரிஞ்சு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் தக் ரீப்ளே இதுதான் சொல்லிட்டு. என்ன சம்பவம்? ஒரு முஸ்லீம் என்ன பண்றாருன்னா ஒரு முடிவெட்டுற கடைக்கு போறாரு. போயிட்டு முடிவெட்ட உட்கார்றாரு. சும்மா பேச்சு கொடுக்குறாங்க ரெண்டு பேரும். அப்ப முடிவெட்டுற என்ன பண்றாரு, நான் ஒரு நாத்திகஞ்சி, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. அப்போ முஸ்லீம் ஏன்பா எதுக்கு கேட்கும்போது, கடவுள்னு ஒருத்தர் இருந்தா உலகத்துல சீர்கேடுகளும் இத்தனை பிரச்சனை இருக்காதே சொல்றாரு. அப்போ அந்த முஸ்லீம் என்ன பண்றாரு, அந்த முஸ்லீம் சொல்றாரு, நான் கூட பார்பர் அது முடிவெட்டக்காரன் இருக்காங்க நம்புறது கிடையாது. அந்த முடிவெட்ட கொலையும் போற என்ன சொல்றான் சொல்லிட்டு. ஏன் எதுக்கு கேட்கும்போது அவர் சொல்றாரு, ஆமா முடிவெட்டுறவங்க இருந்தா ஏன் இத்தனை முடி வளர்த்துட்டு தாடியை சரியா இது பண்ணாம முடிய அலங்கோலம் வச்சு இத்தனை பேர் சுத்துறாங்களே உலகத்துல சொல்றாரு. அப்போ சொல்றாரு, இப்ப நாங்கெல்லாம் இங்கதான் இருக்கோம், எங்க கிட்ட முடிவெட்ட வருது இல்ல, அது அவங்க பிரச்சனை சொல்றாப்புல. அப்ப முஸ்லீம் சொல்றாரு, அது மாதிரிதான் கடவுள் ஒருத்தர் இருக்கான், ரப்புன்னு ஒருத்தர் இருக்கான். ரப்பு கிட்ட நேர்வழி தேடி மக்கள் வர்றது கிடையாது. ரப்பு கிட்ட அவங்க பிரச்சனை சொல்றதுக்கு மக்கள் வர்றது கிடையாது. அதனாலதான் பிரச்சனைகளும் சீர்கேடுகளும் அதிகமா இருக்குன்னு சொல்றாரு. சூப்பரான ரிப்ளை. இந்த மாதிரி நிறைய உலமாக்களும் சரி, நிறைய முஸ்லீம்களும் சரி, அறிவார்ந்த முஸ்லீம்கள் இந்த மாதிரி ஏத்திஸ்களுக்கும் சரி, இந்த மாதிரி மாற்று கொள்கை தவறான கொள்கைகள் உள்ளவங்களுக்கு அழகான பதில்கள் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சில பதில்களை நான் வரக்கூடிய சில வீடியோஸ்ல போடுறேன் இன்ஷா அல்லாஹ். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.